நீங்க வந்து சொன்னீங்க தானே முன்னுக்கு வந்து இந்த கேள்வி தான் கேட்பேன்னு சொன்னீங்க. அதாவது உங்களோட கதை வந்து பார்த்தா இப்ப நீங்க ஏதோ ஒன்றை வந்து பிடிச்சிட்டு வந்து என்ன வந்து நீங்க கல்யாணம் ஆக்கணும் ஹெல்பிங் வீடியோ செய்றீங்க. உங்களுக்கு வந்து பணம் வருது, ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய சொல்லி உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வருது எப்பவுமே. இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்கிறேன்னு சொல்லி நீங்க வந்து வீட்டுல. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறேன், சந்தோஷம். சோ நம்ம இன்றைக்கு யாரு கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்டர் பெட்டி போய் தானே. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகம் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கேன். அதாவது இன்றைக்கு உங்களை வந்து சந்திக்க வந்ததுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த உதவி திட்டங்களை பத்தி ஒரு சில விடயங்களை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த காணொலி எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். அதாவது இந்த விளக்கத்தை நான் மட்டும் தெரிஞ்சுக்க கூட நம்மளோட உறவுகளும் தெரிஞ்சுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வேண்டி உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். சோ அந்த வகையில எங்களை மீட் பண்ண அனுமதி தந்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. சோ என்ன நம்ம இப்ப கேள்விக்குள்ள போகலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு சில கேள்விகள் பொதுவா எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஒரு சில கேள்விகள் இந்த உதவி திட்டங்களை பற்றி கேட்கணும்னு தோணும். அந்த வகையில அந்த கேள்விகளை ஒரு சில கேள்விகளை ஃபில்டர் பண்ணி நான் வந்து அண்ணாட்ட வந்து கேட்க போறேன். கேட்டு நம்ம என்ன எப்படியான முறையில வந்து அந்த உதவி வீடியோக்களை வந்து செய்யறாங்க, அதாவது ஹெல்பிங் வீடியோஸை வந்து செய்யறாங்கன்றத விளக்கமா நட கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து நீங்க ஹெல்பிங் வீடியோ தானே செய்றீங்க? இல்ல, யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தமிழ் ட்ராக்கர்னு சொல்லி எல்லா இடம் வந்து சுத்தி வீடியோ போடு. அப்ப எனக்கு வந்து டிராவலிங் சொன்னா ரொம்ப வந்து பிடிக்கும். அப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ரீசன் வந்து டிராவல் பிளாக்ஸ் வந்து போடுவோம், டிராவலிங் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து போடுவோம் என்று சொல்லிதான் நான் வந்து ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா காலங்கள் நேரங்கள் வந்து நம்முடைய சூறாவளி மாதிரி சுத்தி கொண்டு வந்து ஒன்றுல போடும் தானே. அடுத்து வந்து எனக்கு இந்த ஹெல்பிங் என்றது வந்து சின்னல இருந்தே எனக்கு ஒரு ஆசை விளையாண்டா. இப்ப வந்து நான் ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளேயே வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னா இப்ப வந்து என்ன செய்வோம், இப்பத பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இப்போ ஒரு ஆளுக்கு பர்த்டேன்னு சொன்னா ஒரு கேக் கொண்டு வாங்குவாங்க, வெட்டுவாங்க, பிறகு வந்து கேஎஃப்சி போவாங்க, பிட்சா எடுத்து போவாங்க. அப்ப அந்த டைம் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றேன்னு சொன்னா ஒரு கேக் வந்து நாங்க வெட்டுனாலும் அந்த மிச்ச காசுல கொண்டு போயிட்டு ஒரு அனாதை மடத்துக்கு இல்லன்னு சொன்னா ஒரு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு உலர் உணவு பொதிகள் அதையில வண்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த டைம் என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, டே நீ என்னடா இப்படி எல்லாம் யோசிக்க, நீ வந்து வளர்ந்து வந்து ஒரு பொலிட்டிஷியனா தான் நீ வருவா சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, நம்மளால என்ன இயலுமோ இன்னொரு ஆளுக்கு அதை வந்து நாங்க செஞ்சுட்டு போவோம். இப்ப வந்து நாங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிறோம்னா நாங்க எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம், ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம்னு. அப்ப நாங்க இருக்க மட்டும் இன்னொரு ஆளுக்கு பிரயோசனமா இருப்போம், இன்னொரு ஆளுக்கு நன்மையை செஞ்சுட்டு போவோம்ன்ற ஒரு ஆசை. அப்ப அதன் பிரகாரம் அந்த ஆசை வந்து அப்படியே வளர்ந்து இப்ப வந்து ஒரு ஹெல்பிங் யூடியூபர் என்று சொல்லி எல்லாரும் சொல்ற அளவுக்கு இப்ப வந்து நிக்கிறேன். அந்த வகையில கூட காணொலிகள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அதாவது ஹெல்பிங் வீடியோ பொறுத்தவரையிலன்னா, அதாவது பணங்கள் வந்து புழங்குது இல்லையா, அதை வந்து நீங்க எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கீங்க, அதாவது படிப்படியா அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப நான் வந்து உதாரணமா வந்து இப்ப ஒரு வீட்டை வந்து போயிட்டு இவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கு, இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஒரு 36 நிமிஷமோ இல்லாட்டி ஒரு மணி தேலமோ ஒரு வீடியோ வந்து எடுத்து யூடியூப் மூலமா போடுறேன்னு வைங்களேன். இப்ப போடக்குள்ள வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்ப அதுல வந்து புலம்பெயர் தமிழர்கள் தானே கூடுதலா வந்து நம்ம புலம்பெயர் தமிழர்கள் தான் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அதுல உண்மைத்தன்மை வந்து வியூவர்ஸும் வந்து நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ட். அப்ப நாங்க வந்து புள்ளையான வேலையில் பொய்யான வேலையில் அவங்க எல்லாரும் வந்து புத்திசாலியா தான் இருப்பாங்க. நாங்க மட்டும் தான் இன்டெலிஜென்ட், மத்தவங்க எல்லாம் மொக்குன்னு சொல்லி நம்ம சொல்லல. அவங்க இன்டெலிஜென்ட், நாங்க தான் மொக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க, A to Z மட்டும் என்னென்ன பிள்ளைகள் விடுறோம், என்னென்ன A to Z எல்லாம் பாப்பாங்க. பார்த்து இந்த வீடியோ உண்மையாவே இவங்களுக்கு கஷ்டம் இருக்கா, இவங்களுக்கு நாங்க உதவி செய்யணுமான்னு சொல்லி பார்த்து இப்ப ஒரு 30,000 ஒரு ஆளுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து என்ன செய்வீர்னு சொன்னா 10,000 இருக்கு, இன்னொரு ஆள் என்ன செய்வீரா ஒரு 10,000 இருக்கு, இன்னொரு ஆள் வந்து சில 30,000 தருவீர். அப்படி வந்து அவங்க தார காசுல வந்து அந்த காசை கொண்டு போயிட்டு ஹெல்பிங் வீடியோ செஞ்சுட்டு அதை அவங்க எனக்கு நீங்க காசு தந்து நான் போயிட்டு ஹெல்பிங் வீடியோ செய்யறேன். அப்ப அந்த வீடியோ இப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன் தானே. அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த பாண்டிங் தெரியும். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஓகே நான் கொடுத்த காசுல வந்து பெட்டி போய் வந்து கொண்டு போய் ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப நான் உங்களுக்கு வீடியோ வந்து காட்டிட்டேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க வீடியோலயே வந்து எங்களோட பேரை வந்து சொல்லுங்க, எங்களோட போன் நம்பரை சொல்லுங்க. அப்படியான ஆட்களுக்கு போன் நம்பரை பேரை வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, எவ்வளவு காசு தந்தாலும் எங்களோட பேரோ தெரிய வேண்டாம். அப்படியான ஆட்களுக்கு நாங்க வந்து பர்சனலாவே வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறது. அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங், ஒரு பிளெஸிங்கா போகும்.
ஹெல்பிங் வீடியோ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்ப மக்களிடையே ஒரு தப்பான விமர்சனமே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப எப்படித்தானே தம்பி, இப்ப நல்லவனுக்கு இந்த உலகத்துல வந்து காலம் இல்ல. அப்ப இப்ப நான் வரக்குள்ளேன்னு சொன்னேன், நெகட்டிவ் தான் வந்து எல்லாருமே வந்து ரீச் ஆகும். அதே போல வந்து படத்துல கூட வந்து ஹீரோவை பாக்குறத விட வந்து வில்லனை தான் கூடுதல பார்ப்பாங்க. வில்லன் என்ட்ரிக்கு வில்லன் பிஜிஎத்துக்கு தான் விசில் அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. அதே போல வந்து யாரா ஒரு ஆள் வந்து நான் நல்லது செய்ய போறேன், இன்னொரு ஆளுக்கு உதவி செய்ய போறேன், இன்னொரு ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னா ரைட் ஓகே இவன் தொடங்கிட்டான், இவனு கல்ல வேலை செய்ய போறான். அதே போலதான் பொலிட்டிஷியன். இப்போ 2 பொலிட்டிஷியன் உண்மையாவே களவெடுக்கிறாங்கன்னு வைங்களேன், 3வது பொலிட்டிஷியன் உண்மையா நான் வந்து செய்ய போறேன்னு சொல்லி வந்தாலும் அவனும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது போல வந்து இந்த பொது சேவையை பொறுத்தவரையில தம்பி, யாரு வந்தாலும் சரி, நான் வந்தாலும் சரி, நீங்க வந்தாலும் சரி, இல்லாட்டி எந்த புள்ளைகள் வந்தாலும் சரி, கல்லன் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்ல வேலை வந்து செய்ய வரக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இந்த பட்டத்தை தருவாங்க. அதாவது நெகட்டிவ் வந்து நாங்க தாண்டி போகணும். எங்கட மனசாட்சி தெரியும், கடவுள் ஒரு ஆள் இருக்கு, அவருக்கு பயப்பட்டு கொண்டு நாங்க நடக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட மனசாட்சியும் படி நாங்க உண்மையா வந்து இந்த சர்வீஸ வந்து செஞ்சுட்டு போக்குள்ள வந்து ஓகேவா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இப்படியான தப்பான விமர்சனங்கள் வரக்குள்ள அதெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்டாவே வந்து நான் யூடியூப்ல போடக்குள்ள வந்து உனக்குலாம் வந்து யாரு நம்பி காசு அனுப்புவாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ வந்து நீ களவெடுத்துட்டா. பிறகு வந்து அந்த ஃபேமஸ் யூடியூபர் கிருஷ்ணா இருக்கிறானு, கிருஷ்ணா பினாமி நீதான் வந்து அவரோட காசு அவ்வளவு நீதான் வந்து வச்சிருக்கா, அப்படி சொல்லி தேவையில்லாத காமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. ரைட். அப்ப நான் வந்து இந்த ஸ்டார்டிங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சரியான கவலை. அப்ப இரவில கூட இதெல்லாம் நான் யோசிச்சு நித்திர கொண்டுட்டு இருக்கேன். நித்திர கொண்டுட்டுக்குள்ள இப்ப நான் வந்து இரவில திடீர்னு நித்திர கொண்டு எழும்புறேன், அப்படி யோசிக்கிறேன். இப்படி எல்லாம் நிறைய டிப்ரெஷன் வந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி அடிக்கிறாங்க, என்னப்ப ஒரு புது உலகம் தானே. இப்ப நாங்க வந்து யார பிரச்சனைகளையும் போகாம எங்களுக்கு யாருமே வந்து என்ன சொல்ற கை நீட்டி கதைக்காத அளவுதான் எங்களோட வீட்டாக வளர்த்து தான் உங்களோட அம்மா அப்பா உங்களை வளர்த்து, இன்னொரு ஆள் வந்து உங்களை கை நீட்டி கதைக்க அளவு தானே வளர்த்து. இப்ப நாங்க இந்த யூடியூப் மூலம் வந்தோம்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா எங்களுக்கு சரியான கவலை இருந்தாலும் அதுக்கு பிறகு நான் முடிவு எடுத்தேன், ரைட் நெகட்டிவ் வரட்டும் சரியா. எனக்கு மேல இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்ஸ பார்த்தேன், அவங்களோட கதையில கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன நெகட்டிவ் வந்தாதான் ஒரு ஆளுக்கு உண்மையாவே ரீச் சரியா. இப்ப சில வந்து சொல்லுவாங்க, உண்மையாவே நாங்க ஒரு யூடியூப் செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வரணும், எங்களை வந்து ட்ரோல் பண்ணணும், அப்பதான் நாங்க வந்து செலிபிரிட்டி வளர்ச்சி அடைய. அந்த வகையில எனக்கும் இப்ப ரீசெண்ட் டேஸா நிறைய கமெண்ட், அதாவது தவறுதலான எப்படி சொல்ற விமர்சனங்கள், இப்ப சொல்ல போனா கடும் கேவலமா காய்ப்பாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து நீயும் கள்ளம் தான், கொள்ளையடிக்க போறா, ஹெல்பிங் வீடியோ கொள்ளையடிக்க போறான் எனக்கு அடிச்சாங்க கமெண்ட். என்னடா தம்பி, நிறைய பேர் வந்து யூடியூப் பண்ணாலே ஹெல்பிங் வீடியோ தான், ஹெல்பிங் வீடியோ செஞ்சா ஹெல்பிங் வீடியோல காசு வரும், அதுல கொள்ளையடிச்சிட்டு போலாம்ன்றதான் நிறைய பேர். என்ன யூடியூப்ல வந்து தேங்காய் திருவுற வீடியோ போட்டாலும் அதை ஆட்கள் பார்த்தா வந்து காசு வரும். அது தெரியாது அவங்களுக்கு. அது தெரியாம தான் வந்து இப்படி ஒரு புரிதலோட வந்து தவறான கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் அதெல்லாம் கணக்குல எடுக்கிறேன். இப்ப கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போட்டோம், நம்ம ஒரு வேலை வந்து பயணிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்படி கதைக்கிறவங்க கதைச்சிட்டே போட்டா தான் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் வர போறது இல்லை, நம்ம தான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு போறோம். என்ன அதாவது இதை வந்து ஹேட்டர்ஸுக்கு மட்டும் சொல்லல, உதாரணமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நாய் குலைக்கிற மாதிரி என்ன இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கணும். நம்மளோட வேலை வந்து நேரா போயிட்டே இருக்கணும். அங்க இங்க வந்து தடுமாறாம போயிட்டு இருந்தா கட்டாயம் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான வழிக்கு போகலாம். அதே ஃபார்முலா தான் நீங்க உறவுகள் பாக்குற உறவுகளை அப்ளை பண்ணணும். என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படியான விமர்சனங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்தாலும் சரி, அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. எதா இருந்தாலும் நீங்க பயணிச்சுட்டே இருங்க. ஒன் டே நீங்களும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறலாம். என்னன்னா எந்த துறையா இருக்கலாம், யூடியூப் மட்டும் இல்ல, பேங்க்ல வேலை செய்றீங்க, டீச்சரா இருக்கிறீங்க, ஒரு டிஎஸ்ஓஸ்ல வேலை செய்றீங்கன்றா கூட வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க என்ன உங்களை பிடிக்காதவங்க வந்து நிறைய கதை காய்ச்சி கொண்டிருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து மாத்தியுமே இல்ல, அவங்களை பிடிக்காம போனா பிடிக்கும். அது வந்து தனிப்பட்ட விஷயம். என்ன அதுல வந்து நம்ம இன்வால்வ் ஆகி அதை பத்தி கிளாரிஃபை பண்ணவும் முடியாது. என்ன அதாவது நான் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்றீங்க, உங்களுக்கு வந்து பணம் வருது, ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய சொல்லி, உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வருது வைப்புமே. இப்ப அந்த 50,000 ரூபாய் பணத்தையும் கொண்டு கொடுப்பீங்களா,
அல்லது வந்து இந்த பணத்துல இந்த எடுத்து உங்களோட போக்குவரத்துக்கு பயன்படுத்துவீங்களா? தம்பி இந்த கேள்வி வேணாம். இதுல இல்ல பொதுவா சொல்ல போனா ஹெல்பிங் வீடியோ பத்தி ஒருத்தருக்கும் புரிதல் இல்ல. இப்படியான கேள்விகளை இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்கிறேன்னு சொல்லி நீங்க என்கிட்ட வந்து வீடியோ கேள்வி என்று வரக்குள்ள இப்படியான கேள்விகளையும் கேட்டா தானே எல்லாருக்கும் விளங்கும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ஒரு புரிதல் இருக்காது. இப்ப உங்களுக்கே தெரியும் இந்த கேள்விக்கு எனக்கு வந்து விட வந்து சொல்லல. சரியா? நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் வரக்குள்ள நான் முக்கியமான விடயங்களை இது முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்க சொல்லித்தான் ஏன்னு சொன்னா அப்ப நீங்க எப்படியான வேலைகளை செய்றீங்களா? உங்களோட கதை வந்து பார்த்தா இப்ப நீங்க ஏதோ ஒன்றை வந்து புடிச்சிட்டு வந்து என்ன வந்து நீங்க கல்ல நாக்கணும், அப்படி வந்து கல்லப்பட்ட சாட்டணும்னு சொல்லிதான் அப்படி ஒரு நோக்கத்துல நான் இந்த வீடியோ எடுக்கல. அதாவது எல்லா விடயத்தையும் நீங்க கட்டாயம் சொல்லித்தானே ஆகணும். ஒரு கேள்வி என்று வரக்க நீங்க அதுக்கு இப்ப நீங்க வந்து சொன்னீங்க தானே முன்னுக்கு வந்து இந்த கேள்வி தான் கேட்பேன்னு சொன்னீங்க. அதாவது கேள்வி அப்படியான கேள்வியிலையும் கேட்கறதுல தப்பு. முக்கியமான விடயங்களை வீடியோ பண்ண நான் என்ன விளக்கம் சொன்னா, உங்களை வந்து கள்ள பேர் சாட்டி உங்களை வந்து தப்பான ஒரு எடுத்துக்காட்டா காட்டணும்ன்றதுக்காக இந்த காணொலி எடுக்கல. இப்படியான விடயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் நான் கேட்க. நீங்க அதுக்கு இவ்வளவு இதை ரியாக்ட் பண்றீங்க? இல்ல தம்பி இப்படிதான். இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து நிறைய யூடியூப்ல வந்து என்ன நடக்குது, நிறைய பேர் வாராங்க வந்துட்டு வந்து இப்படி வந்து கேள்வி கேட்கறது, இப்படி கேள்வி கேட்டு நீங்க வந்து கள்ள வேலை தானே செஞ்சிருக்கீங்க என்று ஒரு பேர் தமிழன் போடுவாங்கன்னு. பேட்டி பாய்ஸ் வந்து இத்தனை லட்சத்தை கொள்ளையடித்துள்ளார், இத்தனை கோடியை கொள்ளையடித்துள்ளாருன்னு சொல்லி போடுவாங்க. அப்ப இந்த வீடியோ நீங்க எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, எப்படி போடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீங்க நேரத்தோட சொல்லல. அதனாலதான் கோவப்பட்டுனா மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி உங்களோட இதில் கேளுங்க. இல்லைன்னா அதாவது உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குதால நான் உங்கள்ட்ட 2 நாளைக்கு முதலே கால் பண்ணி காட்டுறேன். அப்படி உங்களை மீட் பண்ண நிறைய விடயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டணும்ன்றதுக்காண்டி உங்களை வந்து அப்படி கேட்டுதான் இப்படி வந்தேன். அதாவது உங்கள்ட்ட ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதால நான் உங்கள்ட்ட வந்தேன். ஆனா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அதான் இப்ப என்னண்டா, இப்ப வந்து என்னட்டையும் தம்பி வந்து 2-3 பேர் வந்து கேட்டு இப்ப என்னண்டா ஹெல்பிங் வீடியோ செய்யறாங்க இருக்குதானே, அவங்க தான் இப்ப வந்து இந்த என்ன சொல்ற எல்லாருக்குமே வந்து கண்ணுக்கு அவங்க தான் குத்துறேன். இப்ப சோப்பு கலர் டிஷர்ட்டோட போட்டா மாடு என்ன செய்யும், மாடுக்காக தமிழங்க. அது மாதிரி இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் தான் எல்லாரும் குத்துறேன். அப்ப 2-3 பேர் கேட்டு நான் வந்து போகல இன்டர்வியூக்கு விளங்கிட்டா. இப்ப நீங்க வந்து ஆசையா கேட்கறீங்கன்னு சொல்லி வந்தேன். ஆனா நீங்க சில கேள்விகள் வந்து எனக்கு கேட்டோன்னே நான் வந்து வேற மாதிரி நினைச்சேன். நீங்க ஒரு புலியான ஒரு மூவ்ல வந்து வார மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தாங்க அப்படி ஒரு நோக்கத்துல வந்து நான் உங்களை வந்து மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கல, விளங்கலையா? அதாவது எல்லா விடயங்களையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வேண்டிதான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த வகையில சொல்லுங்க, அதை நீங்க கட்டாயம் சொல்லித்தானே. அதாவது வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ எடுத்துக்கக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் பணம் வந்து ஒரு ஆட்கள் அனுப்புறாங்கன்னு வைங்க. ஒருத்தவங்க வந்து 50,000 ரூபாய் பணம் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அனுப்புறாங்க. சோ நீங்க போக்குவரத்து செலவுகள்லாம் அப்படி கவர் பண்றீங்க, அதுல இருந்து எடுக்கீங்களா இல்ல வந்து அப்படி அதை நீங்க கவர் பண்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன், இப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து கஷ்டம்னு சொல்லி நீங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு வந்து அனுப்புறீங்க. இந்த இருக்கிற என்ற குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுங்கன்னு சொல்லி, ரைட்? அப்ப வந்து இப்ப நான் அந்த காசை எடுத்துட்டு அவங்களுக்கு 50,000 கொடுக்காம 20,000 இல்லைன்னு சொன்னா ஒரு 30,000 இல்லைன்னு சொன்னா ஒரு 40,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 10,000 ரூபாய் என்ற டிராவலிங் எடுக்கிறேன்றீங்க. இப்ப அதாவது போக்குவரத்துக்கு 10,000 எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க உடனே என்ன செய்வீங்க? எனக்கு ஏன் கொடுக்கல, ஏன் தம்பி நான் 50,000 அனுப்புனேன், நீங்க 40,000 தான் கொடுத்துறீங்க, 10,000 சொல்லி கேட்பீங்க. அப்ப அப்படியான விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த காசுல வந்து நாங்க கை வைக்க இயலாது. சரியா? அதுல வந்து நாங்க களவு முடிக்க இயலாது, கை வைக்க இயலாது. அப்ப இப்படி இருந்தா நீங்க எப்படி போவீங்க என்றதான் உங்களோட கேள்வி. அது வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து யூடியூப் செய்யறதுனால, யூடியூப்ல வீடியோ போடுறதுனால எங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு மாசம் 25ஆம் தேதி வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகினாங்களுக்கு தெரியும் வந்து ஒரு சேலரி வந்து வரும். இப்ப நாங்க போடுற வீடியோ வியூஸை வந்து பொறுத்து அதுக்கு சேலரி வரும். அந்த சேலரியில தான் நாங்க டிராவல் பண்றதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், இப்போ ஒரு இடத்த வந்து போறதா இருக்கலாம், போனுக்கு டேட்டா கார்டு போடுறதா இருக்கலாம், எல்லா செலவும் அதெல்லாம் செய்யும். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பர்சனலா வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து அனுப்புவாங்க. இப்ப நான் இந்த யூடியூப்ல கூட வந்து எனக்கு ஒரு அம்மா ஒரு ஆள், ஜெர்மனில இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் ஷூ வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதே போல வந்து சில பேர் உங்களுக்கு காசு தரோம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி பர்சனலா கிஃப்ட் அனுப்புவாங்க. அப்ப அப்படியான காசு வந்து நாங்க இப்படியான செலவுகள் இருக்குதானே, இப்ப நாங்க போக்குவரத்து செலவுகள் அதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். மற்றபடி எங்களோட யூடியூப்ல வந்து வார வருமானம் தான்
நிரந்தரமான ஒரு வருமானம். கிஃப்டும் வந்து எந்த நேரம் வந்து எங்களுக்கு வந்து கொண்டு அப்ப நாங்க யூடியூப்ல வர வருமானத்தை நம்பிதான் இந்த பயணத்தை வந்து நாங்க தொடர்ச்சியா வந்து செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதாவது வருமானத்தையும் தாண்டி மக்களுக்கு ஒரு சில நல்ல விடயங்கள் போய் சேரணும்ன்றதுக்காக வேண்டிதான் நீங்க வந்து ஒரு குறிக்கோளா வச்சு செய்றீங்க. என்னோட வந்து உண்மையை சொல்லணும்னு சொன்னா இப்ப நீங்களும் ஒரு யூடியூப் செய்யறதுனால உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ எடுக்கிறன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப அதே போல வந்து தம்பி வந்து இப்ப நாங்க வந்து எப்படி சொல்றேன், காலையில போனாலே பிரச்சனை என்னது சொல்றேன், பிரச்சனையை பார்க்கதான் நாங்க போறோம். இன்னொரு ஆக்குற கஷ்டத்தை கேட்கறதுக்கு தான் நாங்க போறோம். அப்ப அவங்க கஷ்டத்தை சொல்ல எங்கட மைண்ட் நடக்குது, எங்கட மைண்டே சோர்வடையும். என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னடா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நாங்களே கவலைப்படுவோம். அப்ப டிப்ரெஷன் ஓவர்லோட் வந்து எங்களுக்கு இப்ப உதாரணம் சொல்ல போனா எங்கட பிரச்சனையை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டிப்ரெஷன். இப்ப ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரும் பிரச்சனையும் தலைக்குள்ள யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து இது வந்து உண்மையாவே ஒரு பொது சேவை வந்து செய்யணும், ஒரு அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே. சில பேர் வந்து அர்ப்பணிப்பா வந்து செய்வாங்க, நாங்க வந்து சோசியல் சர்வீஸ் வந்து செய்ய போறோம் அப்படி வந்து நினைக்கிறாங்கள மட்டும்தான் அதை வந்து இந்த வீடியோஸ் வந்து செய்யலும். அதாவது இப்படியான மனப்பாங்கு உங்களுக்கு எப்ப இருந்து வந்தது? அதான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணல இருந்து வந்ததா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலே வந்து நான் வந்து டிக்டாக்ல வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து நம்முடைய மட்டக்களப்பு புதுப்பாலம் என்ற இடத்துல வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருந்தவர். ரோட்ல இருந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்குள்ள நம்முடைய பேடிக்குள்ள இருக்க டிராபிக் ஒரு ஆள் வந்து அவர் அந்த சைக்கிள் டயர் இருக்குதானே, அந்த டயர்ல இருக்க டியூப் வந்து இழுத்து எடுக்குது. அப்ப இழுத்து எடுக்க நான் அந்த டைம் யூடியூப்ல ஒண்ணும் இல்லை, சும்மா டிக்டாக் இருக்குதானே. அப்ப நான் போனை தூக்கிட்டு போனா நீங்க என்ன கணக்குல அந்த மீன் பிடிக்கிற அண்ணாட டயர் டியூப் வந்து நீங்க எடுப்பீங்க. நீங்க அவர் ஒருவேளை அதுல மீன் பிடிக்கல ஒரு பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் அவர் வயசான ஒரு ஆள், சைக்கிள் வந்து கரத்த மாதிரி இருக்கு. அப்ப அதுல இருந்து நீங்க இப்படி பிடுங்குவீங்கன்னு கேட்க போது அவர் நான் கேமரா தூக்கிட்டு போய் 2 டிராபிக்கும் ஓடிட்டாங்க. சரியா? அப்ப நான் உடனே அவன்கிட்ட போயிட்டு அந்த ஐயாட்ட போயிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். என்னையா நடந்தது, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி எடுத்து ஃபேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கனடால ஒரு அண்ணா வந்து எனக்கு கால் பண்ணி, தம்பி அந்த ஐயாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடு. அப்ப அதுல இருந்து அந்த ஜேர்னி வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும். சரி, ஆனா எனக்கு தெரியாது யூடியூப்ல போட்டு இப்படி எல்லாம் செய்யலாம். அதுல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி பிறகு வந்து அந்த என்ன சொன்ன அந்த பர்த்டே வார டைம்ல வந்து கஷ்டப்படுற வீட்டை வந்து தேடி போய் அவங்க உலர் உணவுகள் வாங்கி கொடுத்து அப்படியே போய் பிறகு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது தமிழ் ட்ரெக்கர் மாதிரி மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிறகு காலங்கள் நேரங்கள் வந்து எங்களை அப்படியே கொண்டு வந்து ஒரு வழியில விட்டுட்டேன். யூடியூபரை இது ஹெல்பிங் யூடியூபரா வந்து மாத்திட்டு அது இப்ப மக்களை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த ஹெல்பிங் வீடியோன்றத வந்து தப்பான ஒரு புரிதலையே புரிஞ்சுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா தம்பி வேணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து நான் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து செய்ய போகல, நீங்க என்னோட வாங்க. சரி, வேணும்னா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இப்போ உங்களோட வந்து நெருங்கிய ஃப்ரெண்டா உங்களுக்கு சொந்தமானு சொல்லி தெரியல, வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் இருக்கு தெரியுது. அவர்டையும் வந்து நீங்க வந்து கேட்கலாம் இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து செய்யற ஈஸியா கஷ்டமானு சொல்லி. என்னன்னு சொன்னா இப்ப நார்மலா வந்து நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணி செய்யற மாதிரி ஹெல்பிங் வீடியோ இல்ல நிறைய பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஏரியால போயிட்டு ஒரு வீட்டை வந்து நாங்க போயிட்டு ஒரு வீடியோ வந்து செய்யறோம்டா அதுக்குள்ள வந்து சின்ன பிள்ளைகள் வந்து குறுக்கால ஓடிடுங்க. சரியா? அப்ப அதை வந்து பிளர் பண்ற பிரச்சனை இருக்கு. அடுத்து வந்து பக்கத்து வீட்டுல ஒருத்தன் குடிச்சிட்டு இருப்பான், நாங்க ஹெல்பிங் வீடியோ செய்யும், அவன் சண்டைக்கு வருவான். நம்மளோட அவன் பிரச்சனையை நம்ம அவடத்துல சால்வ் பண்ணணும். நடந்திருக்கு அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நாங்க அவடத்துல நாங்களும் கோவப்படையில கையும் வைக்கலாது. என்னதான் அவன் அடிச்சும் நாங்க அதுக்கு பிறகு அவனுக்கு அடிச்சாலும் போலீஸ்ல போனா நமக்கு தான் கேஸ். யூடியூபரா அவன் நீ அம்புல ஏன்னா இங்க ஸ்ரீலங்கா நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் இல்ல. யூடியூப்னு சொன்னா ஒரு யூடியூபுக்கு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் நம்மள வந்து பாத்து கொண்டிருக்காங்க, மத்த தொழில் மாதிரி இல்ல. அப்படி வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அதே போல வந்து என்ன சொல்றேன், ட்ரோல் பண்ணுவாங்க போட்டு. இப்ப நீங்க வேற வீடியோ செஞ்சீங்கன்னு சொன்னா ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு அளவு இருக்கு. இவன் கல்ல இப்ப எனக்கு கூட வந்து இந்த பைக்கை வந்து வித்துட்டு நாளைக்கு காரை வாங்கிட்டேன்டா, ஹெல்பிங் வீடியோல வந்த காசுல வந்து காரை வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. விளையிட்டா யூடியூப்ல வந்த உழைப்புல வந்து நான் கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி என்ன இனி வீடை கட்டினாலும் சரி உடுப்பு பூசா போட்டாலும் சரி இதெல்லாம் கொள்ள அடிக்கிட்டான். அது சரி, அப்படியான பிரச்சனை வந்து நிறைய வரும். என்ன சொல்ல வரேன்டா மக்களே, நம்மளுக்கு வந்து நம்ம உறவுகள் பாக்குற உறவுகளை தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடுன்னு சொன்னாலும் சாப்பிடறதுக்கு கிடைக்குதுன்னு. அப்படி வந்து சாப்பிடாமல் நிறைய பேர் இருப்பாங்க.
அப்படியானவங்களை பயன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு உதவி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தா அதால வந்து அவங்க நன்மை அடைவாங்கன்னு. சோ நம்ம வந்து ஒரு நல்ல விடயம் செய்யக்கூடாது, அதுக்கு வந்து இதா நிக்க கூடாது, தடை கற்களா நிக்க கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து இதா இருக்கணும், என்ன சொல்றேன்னு சொன்னா சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்படிதான் நம்ம இப்ப உண்மையாவே வந்து ஒரு ஆளுக்கு வந்து கார் வேணும், பங்களா வேணும் எல்லாம் இல்ல. உண்மையாவே அத்தியாவசியம் என்ன தேவை, சாப்பாடும் தண்ணியும் வேணும். அது ரெண்டும் இருந்தாலே வந்து ஒரு ஆளுக்கு வந்து முன்னேறி வாழ்க்கையில போகலாம். அடுத்து வந்து கல்வி, படிப்பு இருந்தா வந்து அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து இல்லாம போகும். அப்ப இந்த 3 விஷயத்துக்கு தான் நாங்க வந்து பாக்குறோம். இப்ப நீங்க வந்து சாப்பிட இருப்பீங்களா? இப்ப நான் வந்து சில அந்த உருகாமன்ற இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். அங்க வந்து சொன்ன நம்ம மாட்டேங்குது, புளியம்பழத்தை மட்டுமே சாப்பிட 1 கிலோ இருந்திருக்காங்க. புளியம்பழம் அதை மட்டுமே சாப்பிட 1 கிலோ இருந்திருக்காங்க. சோறை எடுத்து போட்டு கறி இல்லாம கறியில வந்து உப்பை தெளிச்சு போட்டு சாப்பிடறார்கள் இருக்கு. அப்படி தேங்காய் எடுத்து தேங்காவை சுரண்டி அதை வந்து எடுத்து சாப்பிடறார்கள் இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோம், கொத்து சாப்பிடுறோம். எப்படி நாம எவ்வளவு கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில பார்த்தா உங்களுக்கே தெரியும், அப்படியான கஷ்டத்துக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வந்து இன்னும் சந்திச்சு வாழ்றாங்க. அப்படியானவங்களுக்கு ஒரு சில உதவி திட்டங்கள் போய் சேர்ந்தா அவங்க அதாவது எவ்வளவு நன்மை அடைவாங்க. நானும் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு தான் இந்த யூடியூப்பால. இப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை பொறுத்தவரையில. அப்ப எல்லா யூடியூபர்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து நிப்பாட்டினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. உண்மை விளங்க. இப்ப இதை வந்து எடுத்து கிடைக்கிறது யாருமே இல்ல தம்பி, விளங்கிட்டா. இப்ப நான் ஹெல்பிங் வீடியோ செஞ்சேன், இன்னொருத்தன் ஹெல்பிங் வீடியோ செஞ்சேன், இன்னொரு ஆள் ஒரு 5-6 பேர் செஞ்சுட்டு இருந்தோம்னு அந்த டைம் வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனம். எல்லா பக்கத்தாலையும் ஹெல்பிங் போய் கொண்டு இருந்துச்சு. இப்ப நான் மட்டும் செய்யறேன். இப்ப நான் மட்டும் எல்லாரும் ஓட இல்லாது கஷ்டம் தான் விளங்க. அப்ப அந்த பிரச்சனை வந்து இருக்கு. அப்ப அது வந்து மக்கள் சைடு வந்து பாதிப்பு. ஆனா மக்களும் வந்து ஹெல்பிங் யூடியூபர்ஸை வந்து இது என்ன சொல்ற ஆதரிக்கணும், கட்டாயம் வந்து அவங்க வந்து அந்த சப்போர்ட்டும் கொடுக்கணும். இதால நிறைய குடும்பங்கள் நன்மை அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடைஞ்சவங்க நிறைய பேர். சில பேருக்கு தெரியும் தம்பி, ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க, நல்லதா அடிப்பாங்க. தம்பி நீங்க நல்லா இருக்கணும், கடவுள் உங்களை ஆசிரியப்பேன்னு சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து அடிப்பாங்க. சில பேர்கிட்ட போயிட்டு நான் வந்து சாமான் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வெளிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க, தம்பி வாங்க நான் உங்களை பிளஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி நீங்க போற இடம்லாம் உங்களை கடவுள் ஆசிரியப்பேன்னு சொல்லி அப்படி செய்யற ஆக்களும் இருக்கு. சில ஆக்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம நன்றி மறக்கிற ஆக்களும் இருக்கு. தம்பி கட்டாயம் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ இந்த ஹெல்பிங் யூடியூபரா வந்து இருக்கிறேன்னு சொன்னா உண்மையாவேடா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. சரியா? இப்ப எப்படி சொல்றேன், நாங்க இப்படி வாழணும், எங்களுக்கு வந்து இந்த ஆசை அப்படி இப்படிலாம் எதிர்பார்ப்பு கூட ஏதோ நம்மகிட்ட கிடைக்கிறே கொடுத்து கொண்டே இருப்போம். இது மாதிரிதான், தியாகம் மாதிரிதான் நம்மளால வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கோம். இப்ப நீங்க கூட பாத்துமே இந்த யூடியூப்ல போட்டிருப்பேன், 100 வழியாக்கு போ நான் பட்டாளு ஒரு அண்ணாட பிரச்சனையை வந்து பாக்குறேன், குமார் அண்ணாட பிரச்சனையை பாக்குறேன், இல்ல கேன்சர் அவருக்கு பாவம் அவர பிரச்சனையை பாக்குறதுக்கு நான் பட்டாள போனேன். அப்படி வந்து நிறைய கஷ்டம். நீங்க இப்ப இங்க இருந்து ஒரு வீடியோக்காக 100 வழியாக்கு பட்டாள போவீங்களா? இல்ல, கஷ்டம் தானே, போயிடாதானே. இருந்தாலும் சரி ஓகே நம்ம யூடியூபுக்காக போறோம்னு சொல்லி போனாலும் சரிதான் டயர்ட்ரா, நினைக்கிற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட இங்க இருந்து போற ஒரு 4 மணி நேரம், அங்க இருந்து 4 மணி நேரம் டிராவலிங் அப்படி இருக்கு. இப்ப நம்ம வேற ஒரு வீடியோக்காக அப்படி டிராவல் பண்ண மாட்டோம். இது ஒரு ஹெல்பிங் வீடியோ கட்ட நாங்க போன இவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு வரோம். ஓகே, அதுல நிறைய கஷ்டங்களை நீங்களும் ஃபேஸ் பண்றீங்க. உண்மை. அது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த வீடியோட மைய கருத்து என்னன்னு சொன்னா, சப்போர்ட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை தம்பி, சத்தம் பண்ணாம இருந்தாலே போதும். சப்போர்ட் பண்ணலாட்டியும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் சத்தம் படாம இருங்க. அது தவறா புரிஞ்சுக்க வேணாம், உறுதுணையா இருங்க. நம்மள மாதிரி மற்ற குடும்பங்களை நன்மைக்குள்ளாவாங்க. அது நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த கூட சொல்லி ஆகணும். அதாவது நானும் வந்து சண்டை பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பேன் வீடியோல. அதை பார்த்துதான் இப்ப நீங்க வந்திருப்பீங்கன்னு சூடாவீங்க. இப்ப என்னடா அவனை சண்டை பிடிச்சிட்டு கடைசியா வந்து தோல்ல கைய போட்டுட்டு காய்ச்சிருக்காங்க யோசிப்பீங்க. பட் என்னன்னது அது ஒரு பிராங்க். அது நாங்க ஒரு நெகட்டிவா காட்டுறோம், நீங்க ஒரு டக்குனு கிளிக் பண்ணி வருவீங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்றதான் ஓடி வருவீங்க, அப்பதான் அந்த வீடியோ பாப்பீங்க. அதாவது இந்த இப்ப நாங்க இந்த யூடியூப்ல வந்து காய்ச்ச விஷயங்கள் என்ன, நானும் தம்பியும் காய்ச்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். நாங்க நிறைய டவுட்ஸ் என்ன, அதாவது மக்களோட கேள்வி நிறைய வந்து தம்பி கேட்டிருக்கிறேன், அதுக்குரிய பதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மக்களின் பிரதிநிதி எம்பி நான். அப்ப அந்த வகையில எல்லா விடயங்களும் நான் வந்து கேட்கத்தானே ஸ்ரீலங்கா. சோ நான் இப்படியான கேள்விகளை கேட்கறதுல தப்பு இல்லைன்னு. அதாவது தம்பி கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் மட்டும் இல்ல, நீங்க யாத்தையும் கேட்கலாம். அதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்கள்ட்ட இருக்கு. அந்த வகையில அதை மையப்படுத்தி தான் நான் இன்றைக்கு வந்து
பெட்டி அண்ணாவை சந்திச்சு நிறைய கேள்விகளை கேட்டதுல நிறைய விடயங்கள் எனக்கு மட்டும் தெரியாம உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹெல்பிங் வீடியோ பத்திய முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் தம்பி, இப்ப நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொன்னா ஹெல்பிங் வீடியோ செய்யற இல்லீகலாம், அதாவது சட்டவிரோதம் பண்றாங்க. சரி சரி, அப்படி ஒரு பிரச்சனை என்ன சொல்றேன், இப்ப எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நீ வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ வந்து செய்யறான்னு சொன்னா ஸ்ரீலங்காட சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யன்னு சொல்லி, அது வந்து ஒரு சட்டவிரோதம் இல்ல, அதுக்குன்ற சொல்லி ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படல. உங்களோட கையில காசு இருக்கும்னா நீங்க யாருக்கு கொண்டு கொடுக்கலாம், சரியா, நீங்க யாருக்கும் உதவி செய்யலாம். இதே பட்சத்துல ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் இருக்கு, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அனுமதி இல்லாம காணொலியில எடுக்கலாதான், ஒரு ஆள் அனுமதி இல்லாம நீங்க வந்து யாரையும் வீடியோ எடுத்து போட இல்லாது. அதே போல வந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற பாய்ஸா இருக்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம், அவங்க அனுமதி இல்லாம அவங்கள வந்து வீடியோ எடுக்கக்குள்ள வந்து அவங்களோட அனுமதி இல்ல, அவங்களோட அம்மா அப்பாட இருக்கணும், அவங்களோட அனுமதியோட வந்து நீங்க வீடியோ போடலாம். இந்த 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அடுத்து வந்து வீடியோல இப்ப நானும் நீங்க கதைக்கிறது, நீங்க என்னோட கதைக்கிற இந்த மனது வந்து புண்படுத்தப்பட்டிருந்தால் நான் உங்களுக்கு மானநட்ட வழக்கு போடலாம், நீங்க எனக்கு போடலாம். அந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த வகையில அங்களுக்கு அப்படி ஒண்ணு நடக்குது. நாங்க வந்து நல்ல தம்பிகள் பாக்குறாக்கள் ஒண்ணு தப்பா நினைச்சிடாதீங்க, நல்ல விடயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி என்ன இருக்கீங்க, உங்களோட உடல் நிலம் எல்லாம் எப்படி இருக்கு? எந்த உடம்பு பார்த்தாலே கொஞ்சம் வயிறுல மிச்சு கொஞ்சம் குண்டா தான் இருக்கிறேன். ஆனா என்ன ஒரு கொஞ்ச நாளே மெலிஞ்சிடும், கொஞ்சம் டயட் வந்து ஃபாலோ பண்றீங்க, அதனால கொஞ்சம் பெரிய பெரிய உடுப்பு போட்ட மாதிரி இருக்கு, கொஞ்ச நாளே மெலிவேன். உங்களுக்கு ஓகே தான் உடம்பு என்ன? சரி, அதாவது இன்னொரு சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கணும். அதாவது நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல வந்திருக்கேன், எனக்கு 2-3 அட்வைஸ் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? இப்படிதான் தம்பி, நிறைய பேர் வந்து நெகட்டிவ் வந்து கதைப்பாங்க, என்னடா உனக்கு எல்லாம் வந்து ஒரு யூடியூப் வந்து சரியா விட்டு வேலையை பாருன்னுவாங்க. இப்ப ஒரு பப்ளிக் இடத்துல வந்து போயிட்டு ஒரு யூடியூப்ல வீடியோ செய்ய போறேன்னு சொல்லி வைங்களேன், இப்ப அந்த இடத்துல நீங்க இப்ப கேமராவையோ இல்லாட்டி என்னத்தையோ வந்து தூக்கிட்டு நீங்க வந்து வீடியோ எடுக்கக்குள்ள வந்து சுத்தி நிறைய பொம்பளை புள்ளிகள் இருக்கும், சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, உடனே வந்து அவங்க சிரிப்பாங்க, அங்க இருக்கிற அண்ணாமார் கூட வந்து எங்களை வந்து சிரிச்சு கொண்டிருப்பாங்க, இந்த வந்துட்டான பைத்தியான இது மாதிரி இருப்பாங்க. அது ஃபர்ஸ்டான விஷயம் வந்து வெக்கத்தை வந்து தூக்கி நெகட்டிவா வந்து அக்செப்ட் பண்ண பழகுங்க. எல்லாரும் நீங்க பதில் சொல்ல தேவை, உங்களோட அம்மா அப்பா கடவுளுக்கு பயந்து நடங்க, சரியா, எல்லாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உங்களோட மனசாட்சி ஒன்று இருக்குதானே, அதுக்கு பயந்து நடங்க. அடுத்து வந்து நிறைய பேட்ஸ் கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து தொடர்ச்சியா வந்து 7 முடிச்சுன்னா வீடியோஸை போடுங்க, வியூவர்ஸுக்கு உண்மையா இருங்க. அதுதான் நான் வந்து எந்த இதால சொல்லலாம், என்னண்டா ஒரு வீடியோக்காக வந்து நடிக்க கூடாது, நடிச்சாலும் வந்து கடைசி சொல்லிடணும், அதை வந்து பிரச்சனையாவே காட்டக்கூடாது. இப்ப நாங்க ஒரு ஒரு பிராங்கா செய்யறோம்னா அது பிராங்க் தான் செய்யறோம் என்று சொல்லணும். அதே போல வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப நான் வந்து நல்ல ஒரு காசுக்காரன் வைங்க, ஆனா நான் வந்து யூடியூப்ல வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி காட்டக்கூடாது, காசுக்காரன் மாதிரி ரியலா காட்டணும், உண்மையான வீட காட்டணும், அப்படி வந்து இருங்க. அப்படி இருக்கக்குள்ள வந்து உங்களுக்குரிய வளர்ச்சி, உங்களுக்குரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடிக்கொண்டே போகும். அதாவது மொத்தத்துல உண்மையா இருக்கணும், இதான் இந்த கதையில ஓப்பனா இருக்கும். அதே போல வந்து ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னு சொன்னா பயப்படக்கூடாது. ஓகே, அந்த வகையில நாங்களும் அப்படித்தான். அதாவது சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி தான், எந்த வித ஒரு எங்களுக்கு தப்பான விமர்சனத்தையும் நாங்க காது கொடுக்கறதே இல்லை. இப்பெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங்ல அப்படி இருந்ததுதான், ஆனா இப்ப எல்லாம் கணக்குல எடுக்கிறது இல்ல, கதைக்கிறார்கள், வாங்கப்பா வந்து கதைச்சிட்டு போங்க, இங்கதான் இருக்கும், நம்பர் வேணா போட்டு விடுறேன், வந்து கலாச்சிட்டு போங்க சொல்லி விட்டுருவோம், போட்டோ அனுப்புறேன், நீங்க என்ன ஆசைங்க. அதாவது தம்பி, நீங்க வளர்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வேணும். அவங்க பேட் கமெண்ட்ஸ் ஆக்கள் வந்தா தான் வந்து நீங்க வந்து வளர்றீங்க. அவங்க எறிகிற கல்ல வந்து நீங்க படியா செஞ்சு அதுக்கு மேல ஏறி நின்று கை காட்டுங்க. எல்லாருக்கும் விளங்கி இருக்கு வேணா. அப்ப என்ன, நம்ம இந்த காணொலியை முடிப்போம் வேணா, நேரம் கதைச்சு அவங்களையும் போர் அடிக்க வைக்க தேவையில்ல, சொந்த கதை அவங்களையும் போர் அடிக்க வைக்க தேவையில்ல, கட்டாயம் முடிப்போம். கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. அதே மாதிரி என்னோட உறவுகள், டிகோட் உறவுகள், என்னோட காணொலி பாக்குறவங்க அண்ணாட சேனல் பெட்டி பாய்ஸ் சேனல்லையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய விதமான ஹெல்பிங் வீடியோ செய்யறாரு, அதால நிறைய மக்கள் பயனடைகிறாங்க. அவரை சேனல்லையும் செக் அவுட் பண்ணி பார்த்து அவருக்கும் ஆதரவு கொடுங்க. அப்படியே நாங்க இந்த காணொலியை முடிக்க போறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானை போடுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அந்த வாய் சொல்லுங்க, பாய்.